ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்எஸ்டிஎல் இசைனுடைய ஏப்ரல் 2026 1க்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பேன் அப்ளை பண்ணுறதுல, கரெக்ஷன் பண்ணுறதுல, ஃபார்ம்ஸுடைய அந்த நேம்ஸ் மாற்றிருந்தாங்க. அதனுடைய டாக்குமெண்டேஷனில் வந்து டிஓபிக்கு நீங்கள் தனியாக வந்து ப்ரூஃப் வைக்கணுங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்எஸ்டிஎல் இகேவிசியில் இசைனில் நம்ம போடும்பொழுது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற லேட்டஸ்ட் வீடியோ தான் இது. இதுக்கு நீங்கள் நம்ம ஈஸி பைனண்டே வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணி வந்தீங்கன்னா என்எஸ்டிஎல் இசைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்துடுங்க. வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக கரெக்ஷனாக அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்ஷன் போடுறேன். ஆஸ் பர் ஆதார் என்ன பேர் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இனிஷியல் இருக்கிற மாதிரியான பேராக இருந்தாலும் என்எஸ்டிஎல் இகேவிசி இசைன் இதில் எல்லாம் நீங்கள் போட முடியும். அது இசைனில் நான் இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இனிஷியல் இருக்கிற மாதிரியான பேராக இருந்தாலும் என்எஸ்டிஎல்ல இசைனில் உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இனிஷியல் உங்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரி, பின்னால் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்படி நான் போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமருடைய மொபைல் நம்பர், கஸ்டமருடைய இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சின்ன செக் அவுட் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். மறக்காமல் லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலில் இந்த மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். லொக்கேஷனும் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். பாப்அப் அண்ட் ரீடைரக்ட்னு சொல்லியிருக்கும், அதுவும் எனேபிள் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீட்டைலர் கடைக்காரங்க உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து ஓடிபி வந்து நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பேஜுக்கு வந்ததுக்கு பிறகு கஸ்டமருடைய ஆதார் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமருடைய ஆதாரை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கு பிறகு ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பேர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கு பிறகு பேன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். கரெக்ஷன் போடும் பொழுது பேன் நம்பர் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் கரெக்ஷனே போட முடியும். அப்படி இல்லை ஆதார் வச்சு நீங்கள் பேன் நம்பர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்டில் பேன் ஃபைன் சர்வீஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பேன் வந்து முதல் ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். இப்போ முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பேர் வந்து நீங்கள் இந்த இடத்துல எப்படி போடணும் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸே நீங்கள் போக முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமருடைய பேர் பிரபாகரன், என் அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பா பேர் நாகராஜன். இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரபாகரன் அப்படிங்கிறது பிரபாகரன் என் அப்படின்னு ஆதாரில் இருக்குது. அந்த பிரபாகரனை லாஸ்ட் நேம்லேயும் அந்த எண்ணுக்கான அப்ரிவேஷனை வந்து ஃபஸ்ட் நேம்லேயும் போடுறோம். இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது ஆதார் வந்து ஆத்தென்டிகேஷன் ஆகும். இதுக்கு மாற்றமாகவும் செய்யலாம். நீங்கள் பிரபாகரன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நேம் போட்டு எண்ணுக்கான அப்ரிவேஷனை நீங்கள் லாஸ்ட் நேம்லேயும் போட்டுட்டு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபாதர் நேம் நீங்கள் கொடுத்துருங்க. ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி மதர் நேமும் இப்போ ஏப்ரல் இந்த 2026க்கு பிறகு மதர் நேம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுக்கும்போது சிங்கிள் நேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் நேமில் போடக்கூடாது, நீங்கள் லாஸ்ட் நேமில் தான் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் நேம் டு பி பிரிண்டட், அது வந்து ஃபாதர் நேமே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆஸ் பர் ஆதார் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்குங்க. போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கு பிறகு ஏரியா, அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்கு, கண்ட்ரியில் இந்தியா கொடுத்துருக்குங்க, ஸ்டேட்டில் தமிழ்நாடு கொடுத்து பின்கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. ஆஸ் பர் ஆதார் நீங்கள் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ரிஜெக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு பேன் கார்டு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஆதார் கொடுத்துக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கொடுத்துக்கலாம். ஆனால் டிஓ ப்ரூஃப்க்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுருந்ததை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லையும் கரெக்டாக வந்து பேர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. இப்போ ஆதார் உங்களுக்கு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ரிஜெக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு பேன் கார்டு அலாட் ஆகிடும். டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது
கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடுங்கிற ஆப்ஷன் ஒரே ஒரு டைமில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லோட் ஆக ஆரம்பித்து அது ஸ்ட்ரக் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். அல்லது இன்கம்ப்ளீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அது ஈஸி பேனடியால் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்னு சொல்லியிருக்கோம். அதிலிருந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டேட் வந்து அங்கே உங்கள் மென்ஷன் ஆகிருக்கும். சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சப்மிட் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகி வரும். இதில் கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு பிறகு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு ஓடிபி போடுறதுக்காக வேண்டியான அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆதார் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமருடைய ஆதாருக்கு ரிஜிஸ்டர் பண்ண இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லோட் ஆகும். பிறகு உங்களுக்கு இசைன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுதான். பிறகு இந்த இதில் இருக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் பேன் ட்ராக் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் என்எஸ்டிஎலுடைய பேன் ட்ராக் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இதில் ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மெயிலுக்கு பேனுடைய பிடிஎஃப் வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். இது போல என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.